ஹலோ மக்களே! நான் உங்க சரண்யா. இன்னைக்கு திருவள்ளூர்ல உள்ள ஸ்ரீ வைத்திய வீரராகவர் பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். இந்த கோயில் 108 திவ்ய தேசங்கள்ல இதுவும் ஒரு முக்கியமான கோவில். இந்த கோயில்ல பெருமாள் சயன கோலத்துல தான் இருப்பாரு. நம்ம மத்த கோயில்ல நின்னுட்டு தான் நமக்கு நின்ற மாதிரி நமக்கு அருள் பாலிப்பாங்க. இந்த கோயில்ல சயன கோலத்துல நம்ம பெருமாள் இருக்காரு. அதாவது சாய்ந்த கோலத்துல தான் நமக்கு அருள் பாலிக்கிறார். இந்த கோயில்ல என்ன விசேஷம்னா, தீராத நோய்கள் உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வெல்லம் வாங்கி குடுத்து, அவங்களுடைய பிரார்த்தனைகள வேண்டிட்டா, இங்க பெருமாள் அவரே மருத்துவரா இருந்து அந்த நோய்கள தீர்த்து வைக்கிறான்றது ஒரு ஐதீகமா சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி வெல்லம் வாங்கிட்டு வரவங்க இந்த கோயில் குளம் பக்கத்திலேயே இருக்கு. அந்த குளத்துல நீராடி அந்த வெல்லத்த கரைச்சாங்கன்னா, அந்த நோய்கள் எல்லாமே தீரும்ன்றது ஒரு ஐதீகம். 100% உண்மைன்னு சொல்றாங்க. இது பிரசித்தி பெற்ற பெரிய கோவில். இந்த கோயிலுடைய மூலவர் ஸ்ரீ வீர வைத்திய வீரராகவர் பெருமாள். இந்த தாயாருடைய பெயர் கனகவல்லி அம்மையார், கனகவல்லி தாயார். அதுக்கப்புறம் சக்கரத்தாழ்வார் இருக்காரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர், சூடி கொடுத்த சுடர்க்கொடி தாயார், இவங்க எல்லாமே ஒரே பிரகாரத்துல இருக்காங்க. நல்ல விசேஷமான பிரசித்தி பெற்ற கோவில். நோய் உள்ளவங்க, பிணிகள் உள்ளவங்க கண்டிப்பா இந்த கோயில்ல தரிசனம் பண்ணுங்க. பெருமாளுடைய அருள் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். நல்லதே நினைங்க, கண்டிப்பா நடக்கும். நம்பிக்கையோட வாங்க, பெருமாள தரிசிச்சுட்டு போங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோல உங்கள நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.